அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. வரைபடமே நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ என்னடா வரைபடம் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த பேட்டர்ன் ஏன் அமைகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும், உங்களுக்கு விளக்கம் வேண்டும் அப்படின்னு எண்ணினால் நம்மளுக்கு புதன்கிழமை ஒரு சிறப்பு வீடியோ போடலான்ட்டு இருக்கிறோம். அதற்கு நம்ம இந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு ஒரு 500 லைக்ஸ் ஆச்சு. குறைந்தபட்சம் 500 லைக்ஸ் ஆச்சு வந்ததுன்னா உங்களுக்கு வீடியோ பதிவு சிறப்பு காணொளி உங்களுக்கு உண்டு. அதனால் இதற்குண்டான ஆதரவை கொடுங்கள். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ற வாரம் 19 to 23. அப்போது இதில் நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்னா 18,873, க்ளோசிங் நம்மளுக்கு 18,665க்கு முடிஞ்சிருக்காங்க. இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 18,886, லோ அப்படின்னு எடுத்துட்டால் 18,647. அப்போ இதுதான். அப்போது ஒரு 300 புள்ளிகளோட பயணமே சென்ற வாரம் நடக்கலை. அப்போ இந்த வாரம் ஓப்பன் அப்படிங்கிறது 18,682. அப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு தற்போது ஓப்பன் ஹை அப்படி இருந்திருந்தால், இப்போ ஓப்பன் ஹை பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஹை பார்த்தா 40 புள்ளிகள். அப்போ 300 புள்ளிகளில் 40 புள்ளிகளை கழிச்சோம்னா 260 புள்ளிகள் வரும். அப்போ ஓப்பன் டு லோ பார்த்திங்கன்னா 18,682லிருந்து 260 புள்ளிகளை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போது நம்மளுக்கு 18,580, 480, அப்போ 18,420 மட்டும் வாய்ப்பு இருக்கலாம். அப்போ 18,420லிருந்து 18,722 இதுதான் ஜோன் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பாக இருக்கும். அல்லது இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போகலை, 18,646க்கு கீழே போகலைன்னா இதிலிருந்து 300 புள்ளிகள் ஆச்சுன்னா 18,946 மட்டும் செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ குறைந்தபட்சம் 300 புள்ளிகளோட ரேஞ்சுக்கு நம்ம இதைத்தான் பயன்படுத்துகிறோம். ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இடைவெளி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,691, இவங்க 18,716. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 30 புள்ளிகளுக்குள்ளே தான் ப்ரீமியம் இருக்குது. இதுவே தொடக்கத்தில் பார்த்தா ஒரு 70 புள்ளியிலிருந்து 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருந்தது. இது அப்படி படிப்படியாக குறைந்து 30 புள்ளிகளாக இருந்தது. இது எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஸ்பாட் ப்ரைஸுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதை உணரணும். இது ஸ்ட்ரேடல் நேற்றைய ரேஞ்சே இன்றைக்கி மாறலை அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. 18,700 கால் 700 புட். அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று 140 புள்ளிகளுக்கு உட்பட்டிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 70 + 50 120, 129 புள்ளிகள். அப்போது கிட்டத்தட்ட டிகே நடந்திருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதனுடைய அளவீடாக இங்கே இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 130 புள்ளிகள்னால் 18,700லிருந்து +130 -130, ஏன்னா மொத்தம் 260 புள்ளிகளோட ரேஞ்சாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ 18,830 இந்த பக்கம் 18,570 இதுதான் ரேஞ்சாக இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆகும்போது சந்தையோட ரேஞ்ச் மாறுபாடுக்கு வாய்ப்புகளாக அமையும். இம்ப்ளைடு வாலிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் லோயர் வேல்யூம் இருக்க வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போவும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ பை பண்ணால் மேலே போகும், எஃப்ஐ செல் பண்ணால் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பிலே பார்த்துட்ருக்காங்க. இதனை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். எஃப்ஐடிஐ டேட்டாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது டோட்டல்டாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இப்போ நிஃப்டி 50க்குள்ளே எஃப்ஐ நல்லா பை பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஃப்டியோட ஸ்டாக்ஸில் எதுவுமே பண்ணலை அப்படின்னா இதில் எப்படி இம்பேக்ட் ஆகும்? எஃப்ஐ எத்தனையோ கோடிக்கு வர்த்தகம் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது எஃப்ஐ ஃபுல்லாக நிஃப்டியில் செல் பண்ணிவிட்டு வேறு இதில் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நிஃப்டி இறங்கிடும், அதுக்கோசரம் மார்க்கெட் இறங்கிடும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு மற்ற நிறுவனங்களை எரிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ எஃப்ஐடிஐ டேட்டா பார்த்து முடிவு பண்ணலாமா அப்படின்னா ப்ராபபிலிட்டி குறைவு தான். அதனால் நீங்கள் இதுவரை டிஐ டேட்டா பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் பதிவு செய்யலாம்.
நிஃப்டியோட குறுகியலைனா 18,643 டு 18,772, வைட் ரேஞ்ச் 18,571 டு 18,829 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,740, 18,772, 18,830. சப்போர்ட் லெவல் 18,685, 18,643, 18,575 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சென்ற வார ஆரம்பம் அப்படிங்கிறது 44,015. இப்போ முடிவுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 43,622. அப்போ ஓப்பனு கீழே தான் நெகட்டிவ் க்ளோசிங் சொல்லுவாங்க. இப்போ இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் நம்மளுக்கு 44,082, 44,042. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 43,345 இருக்குது. அப்போது இந்த ஹை லோ நம்மளுக்கு வந்து இந்த வாரத்திற்கு சென்ற வாரத்தோட ஹைலோ இந்த வாரத்துக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போது இன்றைய ஓப்பன் 43,714. அப்போது ஹை பார்த்தா 773 போயிருக்காங்க. ஒரு 50 புள்ளிகள், ஒரு 60 புள்ளிகளோட பயணம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தா ஒரு 160 புள்ளிகள். ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட். நிஃப்டியோட ப்ரீமியம் அளவே இங்கே பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் இருக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் புதன்கிழமை நம்மளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால டைம் வேல்யூ நாளைக்கு ஒரு மொத்தம் 3 நாள் வர்த்தகத்தில் 2 நாள் தான் நடைபெற போகுது. அப்போ அதனுடைய டிகே எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அப்போ 43,600 புட் நம்மளுக்கு 600 கால் ஒரு ஸ்ட்ராடல்னு எடுத்துட்டால் 235, 150 ஒரு 400 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்காங்க. அப்போது 43,200 இருந்து 44,000க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதோட டைம் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 43,500லேருந்து 43,700னா நம்மளுக்கு 200 புள்ளிகள் தான் இருக்கணும். அப்போது இது 300 பாயிண்ட்ஸ் இருக்குது, இது வந்து 196 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது 496. அப்போ 296 புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்குது. இது வந்து ஜீரோவாக இருக்கணும்னா மொமெண்டம் கொடுத்தே ஆகணும். அது எப்படி நடைபெற போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 43,449 டு 43,835. வைட் ரேஞ்ச் 43,214 டு 43,986. ரெசிஸ்டன்ஸ் பார்த்து 43,800, 43,881, 44,069. சப்போர்ட் லெவல் 43,620, 43,504, 43,386 இருக்கும். இது அனைத்துமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்வது. இது வரைபடம் நம்ம எடுக்கிறதுல நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எஃப்ஐடிஏ டேட்டா எந்த டேட்டாவும் இல்லாமல் நம்ம இது பார்க்கறது. இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் உதவி பெறுகிறது அப்படிங்கிறதை இப்போதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரைபடம் பார்க்க தோன்றுகிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. முக்கியமாக 500 லைக்ஸ் நம்மளுக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏன் அமைகிறது அப்படிங்கிறதோட சிறப்பு காணொளி உங்களுக்கு உண்டு. அதனால் உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோவுக்கு தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.